ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஆட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர், நைன்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அகாடமிக் ஷெட்யூல் நேற்று வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு புதுசாக அந்த டைம் வந்து அகாடமிக் கேலண்டர் ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த அகாடமிக் கேலண்டர்னா என்ன, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ நாள் இருக்கும், ஹாலிடேஸ் எப்போ, ஸோ இதில் கவர்மெண்ட் ஹாலிடேஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெட்யூல் தான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த டைம் தான் புதுசாக பண்ணியிருக்காங்க, இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஆட் செமஸ்டர், யூஜி பிஜி, தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர், நைன்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அகாடமிக் ஷெட்யூல் நேற்று வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு டேட் வைஸாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஃபஸ்ட்டு டைம் வந்து அகாடமிக் கேலண்டர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குன்னா அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன், நான் அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். இந்த அகாடமிக் கேலண்டர்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இந்த டைம் தான் புதுசாக வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அகாடமிக் கேலண்டர்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அகாடமிக் ஷெட்யூல் வந்து டேட் வைஸாக மென்ஷன் பண்ணி வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அகாடமிக் கேலண்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக கேலண்டர் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 31 வரைக்கும் உங்களுக்கு மந்த் இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்தோட டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை 30 days இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேலண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேலண்டரில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டேட்ஸ்லேயுமே வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு கீழே டேலி பண்ணி லாஸ்ட் ஒர்க்கிங் டே இந்த செமஸ்டரில் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. 77 days வந்து நீங்கள் இந்த டைம் ஒர்க்கிங் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து யாருக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் அகாடமிக் கேலண்டர் ஆகஸ்ட் to டிசம்பர் 2025 புதுசாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிஇ பிடெக் எம்இ எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ஷெட்யூலாகவும், பிஆர்க் எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ஷெட்யூலாகவும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அகாடமிக் கேலண்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு புதுசாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கலராக கொடுத்துருப்பாங்க. இதில் ரெட் கலரில் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஹாலிடேஸாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஷெட்யூலை நீங்கள் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆகஸ்ட் 4 வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை தான் கொடுத்துருப்பாங்க. அதே ஆகஸ்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட் ரிவ்யூ, ப்ராஜெக்ட்டுக்கான ஃபஸ்ட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட் செமஸ்டரில் எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கான்னு தெரில, இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15, 16 வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் டே, கிருஷ்ண ஜெயந்திலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டேஸ் இருக்கும், அதை க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு டே ஃபாலோ பண்ணுறதுக்காக அதில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி வந்து அந்த டே ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 27 வந்து விநாயகர் சதுர்த்தி, அது உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்கனாலே அது கவர்மெண்ட் ஹாலிடேஸாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 5 வந்து கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிவ்யூவோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து உங்களுக்கு எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் 10 வந்து உங்களுக்கு ரிவ்யூ 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிலே நடுவில் வந்து உங்களுக்கு சாட்டர்டேஸ் இருக்கும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு செப்டம்பர் 18 CA1 கொடுத்துருப்பாங்க. அந்த CA1 அசஸ்மெண்ட் 1 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே உங்களோட அகாடமிக் ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அகாடமிக் ஷெட்யூல் ஜஸ்ட் டேட்டா மென்ஷன் பண்ணியிருக்கிறது இவங்க உங்களுக்கு கேலண்டரை வந்து விசுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு செப்டம்பர் 24 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் சாட்டர்டே ஒர்க்கிங் டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்டோபரில் வந்து 1 அக்டோபர் 2 அக்டோபர் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்டோபர் 14 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிவ்யூவோட செகண்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்த நாளே அதாவது அக்டோபர் 15 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிவ்யூவோட தேர்ட் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு அக்டோபர் 20 வந்து தீபாவளி. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டே வந்து உள்ளே இருக்குது. ஸோ சாட்டர்டே ஒர்க்கிங் டே. அதுக்கப்புறம் நவம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டே வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 6 வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நடுவில் ஒர்க்கிங் டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நவம்பர் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அசஸ்மெண்ட் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 14 உங்களுக்கு கரெக்டாக வந்து தேர்ட் ரிவ்யூவும் எண்ட் ஆகுது, ப்ராஜெக்டோட தேர்ட் ரிவ்யூ. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேவும் எண்ட் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விசுவலைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொன்று கிரே கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்க வந்து ஒவ்வொரு மந்தோட ஒர்க்கிங் டே வந்து டேலி பண்ணி கொடுத்துருப்பாங்க, 20, 23, 22 இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு குமுலேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருப்பாங்க. இது CGPA மாதிரி தான், அதாவது டோட்டலாக ஒவ்வொன்றே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த செமஸ்டர் போக போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 77 days வந்து போவீங்க. இதில் ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு முன்னாடி காலேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த 77 days கூட உங்களுக்கு வரும். மோஸ்ட்லி வந்து 90 days போகிற மாதிரி இருக்கும் ஒரு செமஸ்டர். அதனால் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணனால அந்த டேஸ் எல்லாம் வந்து கன்சிடர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து சொல்லியிருக்காங்க. கீழே லாஸ்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் செஷன் வந்து சொல்லியிருக்காங்க January 5. இது ஆல்ரெடி அந்த அகாடமிக் ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த டைம் புதுசாக வந்து இந்த அகாடமிக் கேலண்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை வந்து புதுசாக இருக்கனால எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.